எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுறேன். இந்த வீடியோல 10ஆம் பாவாதிபதி உங்களுடைய ஜாதக கட்டத்துல எங்க அமர்ந்துள்ளார், அவர் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதாவது உங்களுடைய ஜாதக கட்டத்துல லக்னம் என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். நீங்க வந்து மேஷ லக்னமா இருக்கீங்க அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு 10ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி. நீங்க ரிஷப லக்னமா இருக்கீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கும் 10ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி. நீங்க மிதுன லக்னமா இருக்கீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு 10ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு. நீங்க கடக லக்னமா கடக லக்னத்துக்கு 10ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய். நீங்க சிம்ம லக்னமா இருக்கீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன். நீங்க கன்னி லக்னமா இருக்கீங்கன்னா கன்னி லக்னத்திற்கு 10ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன். நீங்க துலாம் லக்னமா இருக்கீங்கன்னா துலாம் லக்னத்துக்கு 10ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திரன். நீங்க விருச்சக லக்னமா இருக்கீங்கன்னா விருச்சக லக்னத்துக்கு 10ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரியன். நீங்க தனுசு லக்னமா இருக்கீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு 10ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன். நீங்க மகர லக்னமா இருக்கீங்கன்னா மகர லக்னத்துக்கு 10ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன் தான். நீங்க கும்ப லக்னமா இருக்கீங்கன்னா கும்ப லக்னத்துக்கு 10ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய். நீங்க மீன லக்னமா இருக்கீங்கன்னா மீன லக்னத்துக்கு 10ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு. இப்போ உங்க லக்னம் என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்க லக்னத்துக்கு 10ஆம் வீடு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ 10ஆம் பாவம் அப்படிங்கறத வச்சு எதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது 10ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எங்க அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம இங்க சொல்ல போறோம். அதற்கு முன்னாடி 10ஆம் பாவாதிபதி என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு அப்படிங்கறத நான் சொல்றேன். 10ஆம் பாவம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம், ஜீவன ஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது தொழில் அப்படின்னா அந்த ஜாதகர் என்ன வேலை செய்வாரு, இல்ல என்ன தொழில் பண்ணுவாரு, அவருடைய ஜீவனம், அதாவது அவருடைய சாப்பாடு அப்படிங்கிறது எதன் மூலமா அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றது தான் 10ஆம் பாவம். அதே போல ஒருத்தருக்கு வந்து ஒரு தொழில் அப்படிங்கறத பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு தொழிலோ ஒரு வேலையோ அது வந்து எந்த திசையில இருந்து அந்த ஜாதகருக்கு அமையும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். அதாவது வாழ்க்கையோடைய இலக்கு, அதாவது ஒருத்தருடைய டெஸ்டினின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வாழ்க்கையோட இலக்கு அப்படிங்கிற விஷயத்த 10ஆம் பாவத்தை வச்சு சொல்ல முடியும். அதே போல கர்மம் கர்மாதி, அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்துல 10ஆம் பாவாதிபதி தசாபுத்தி அப்படி நடக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் கர்ம காரியங்களை செய்வதற்குண்டான சாத்தியக்கூறு அப்படின்னு சற்று அதிகமாகவே இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். கூட்டத்தினுடைய தலைவரை வந்து 10ஆம் பாவத்தை வச்சு சொல்ல முடியும். குழந்தைக்கு ஏற்படக்கூடிய நோய், மூத்த சகோதரத்தினுடைய விரயத்தை வந்து பார்க்க முடியும். அந்த ஜாதகருக்கு குழந்தை இருக்குமா, அது வந்து தன்னுடைய குழந்தையா அல்ல தத்து குழந்தையா அப்படிங்கறத 10ஆம் பாவத்தை வச்சு பார்க்க முடியும். ஒருத்தருக்கு வந்து ஒரு தீர்ப்பு அப்படிங்கிற விஷயம் கிடைக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு கோர்ட்ல வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு, அந்த ஜாதகருக்கு தீர்ப்பு வந்து சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா அப்படிங்கறத 10ஆம் பாவத்தை வச்சு பார்க்க முடியும். அதே போல அரசு மற்றும் நிர்வாகத்தை வந்து 10ஆம் பாவத்தை வச்சு சொல்ல முடியும். அதே போல முதன்மை தன்மை, அதாவது ஒருத்தருடைய ஜாதக கட்டத்துல முதன்மையா இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து 10ஆம் பாவத்தை வச்சு பார்க்க முடியும். வாழ்க்கையோட நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க முடியும். அதே போல பொது இடத்துல தனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். நீதிபதி அப்படிங்கறத 10ஆம் பாவத்தை வச்சு சொல்ல முடியும். கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கறதெல்லாம் 10ஆம் பாவத்தை வச்சு சொல்ல முடியும். அதே போல ஒருத்தருடைய ஜாதகத்துல கடன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத 10ஆம் பாவத்தை வச்சு சொல்ல முடியும். நிறைவு பணி, அதாவது அவருடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். வெற்றி அப்படிங்கறத விட 10ஆம் பாவத்தை வச்சு சொல்ல முடியும். சமூகத்துல அவருடைய நிலை அப்படி என்ன அப்படிங்கறத சொல்ல முடியும். வெளி உலகத்தில் தங்கள் பெரும்பாலான நேரத்தை எங்கு செலவு பண்ணுவார் அப்படிங்கறத 10ஆம் பாவத்தை சொல்ல முடியும். அதிகாரம் அப்படிங்கறத 10ஆம் பாவத்தை சொல்ல முடியும். அதே போல ஒருத்தருடைய ஜாதகத்துல உயர் பதவி அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படிங்கறது வந்து 10ஆம் பாவத்தை சொல்ல முடியும். அவர் செய்யக்கூடிய சாதனைகளை வந்து 10ஆம் பாவத்தை சொல்ல முடியும். இப்போ 10ஆம் பாவாதிபதி உங்களுடைய ஜாதக கட்டத்துல லக்னத்துல, அதாவது முதல் வீட்டுல இருந்தாரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு நபரா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தலைமை பொறுப்பு, தலைமை தன்மை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும். சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு புகழ் அப்படிங்கிற அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். தன்னுடைய முயற்சியால் உயர்வு அப்படிங்கறது அடையக்கூடிய ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். தொழில் வாழ்க்கை அவரின் அடையாளமாக இருக்கும்னு சொல்லலாம். அவர் என்ன வேலை செய்யறாரோ அது வந்து அந்த ஜாதகரோட அடையாளமாகவே மாறும் அப்படிங்கிற சொல்ல முடியும். தந்தையோட தாக்கம் அப்படிங்கிறது அந்த வாழ்க்கையிலும் சரி அந்த தொழிலையும் சரி சற்று அதிகமாகவே இருக்கிறது நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது சொல்ல முடியும். இதே வந்து 10ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தால் குடும்ப வியாபாரத்தை செய்யறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. அது ஃபேமிலி பிசினஸ் சொல்லுங்க, அந்த ஃபேமிலி பிசினஸ் அப்படி செய்யறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதன் மூலமா வந்து இந்த சொத்து சேர்க்கை அப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீதி, வங்கி, கல்வி, பேச்சு, குரல், அதாவது இவர் வந்து பேசுறதன் மூலமா இந்த ஜாதகருக்கு வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அந்த குடும்பத்தினோட பேர் அப்படிங்கறது வந்து ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். இதே 10ஆம் பாவாதிபதி அப்படி சொல்லக்கூடிய 3ஆம் பாவத்துல இருந்தாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அதாவது இந்த சினிமா சம்பந்தப்பட்ட ஊடகம்னு சொல்லுவாங்க, தகவல் தொடர்பு, எழுத்து, கலை, இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் அந்த ஜாதகர் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே போல நல்ல தைரியம் இருக்கும், நல்ல முயற்சி அப்படிங்கறத அந்த ஜாதகர் செய்வாரு. அந்த முயற்சி அப்படிங்கிற விஷயம் செஞ்சாருன்னா அந்த முயற்சினால அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும். அந்த முயற்சி அப்படிங்கிற ரொம்ப சரியா இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் லைஃப் அப்படி சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். அதே போல அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகர் தொழில் இருந்து அடிக்கடி ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இது எனக்கு சரியான இடம் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதே வந்து 10ஆம் பாவாதிபதி 4ஆம் பாவம் அவருடைய சுகஸ்தானத்துல இருந்தாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். சொத்து, நிலம், வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த தொழில் அப்படிங்கிறது அந்த ஜாதகர் செஞ்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தாயோட ஆதரவு அப்படி அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். அரசு துறைகளில் வந்து பதவிக்கு வந்து வாய்ப்பு அப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகருக்கு தொழில் வந்து நிலையான தன்மை அப்படி
அப்படி இருக்கும் அப்படிங்க சொல்லலாம். அதாவது ஒரே பிசினஸ் ஒரு 10 வருஷமா செய்றாருங்க, ஒரே பிசினஸ் அவர் பரம்பரையா செய்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யறதுக்கான சான்சஸ் அப்படி அந்த ஜாதகருக்கு சற்று அதிகமாவே இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். இதே 10ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவம் அப்படிங்கிற இடத்துல இருந்தாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அதே போல கல்வி, கலை, படைப்பு, சினிமா, அதாவது கற்பித்தல், அதாவது ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கிறது, இந்த மாதிரி துறையில வந்து அந்த ஜாதகர் வந்து புகழ் பெறுவார் அப்படிங்க சொல்ல முடியும். அதே போல பிள்ளைகளால அந்த ஜாதகர் வந்து பெயர் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பிறந்ததற்கு பிறகு அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரும் அப்படிங்க சொல்லலாம். கிரியேட்டிவ் பவர் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு சற்று அதிகமா இருக்கும். கிரியேட்டிவான ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது அந்த ஜாதகர் சூஸ் பண்ணார்னா அது வந்து அந்த ஜாதகர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும். அவருடைய இன்ட்யூஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுதோ அந்த இன்ட்யூஷன் படி அந்த ஜாதகர் நடந்துக்கணும். மற்றவங்க சொல்றதை கேட்க கூடாது. மற்றவங்க சொல்றதை கேட்டா அது வந்து அந்த ஜாதகருக்கு ஃபேவரா இருக்காது. சரிங்களா? இதே 10ஆம் பாவாதிபதி 6ஆம் வீடு அப்படிங்கிற இடத்துல இருந்தாருன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகர் வந்து சேவை அப்படிங்கிற விஷயத்தை செய்யலாம், மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறை அப்படின்னு செய்யலாம், சட்ட பாதுகாப்பு துறையில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகர் கடுமையாக உழைத்து உயர்வு அப்படிங்கிற அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது போடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே போல எதிரிகளை வந்து வெற்றி கொள்வது வந்து இந்த ஜாதகருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ஜாதகர் வந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல அந்த ஜாதகரோட தொழில் வந்து நிறைய போட்டிகள் அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் அந்த ஜாதகருடைய சுய முயற்சியால் அந்த ஜாதகர் வந்து முன்னேறி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இதே வந்து 10ஆம் பாவாதிபதி 7ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டில் வந்து தொழில் அப்படிங்கிறது அமைவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல அந்த ஜாதகருடைய மனைவியோ அல்லது கணவனோ அவர்கள் மூலமா அந்த தொழில் அப்படி வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல இவருடைய ஜாதகத்துக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற பிசினஸ் அப்படி அந்த ஜாதகருக்கு சூட் ஆகும். இதே 10ஆம் பாவாதிபதி 8ஆம் வீடு அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்தில் இருந்தாரு அப்படின்னா அந்த ஜாதகருடைய தொழிலில் வந்து நிறைய மாற்றங்கள் அப்படி இருந்து கொண்டே இருக்கும். அதாவது திடீர் மாற்றம்னு சொல்லுவோம் இல்லையா, திடீர்னு ஒரு தொழில் அப்படி மாற்றக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே போல வந்து ஆயுள் காப்பீடு, அதே போல ஆய்வு, ஜோதிடம், மருத்துவம், இந்த மாதிரி ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த ஜாதகர் செய்யறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே போல அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும். அதே போல அவருடைய தந்தையோட வாழ்க்கை அப்படிங்கிறது சற்று சவாலாகவே இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்ல முடியும். இதே வந்து 10ஆம் பாவாதிபதி 9ஆம் வீடு அப்படிங்கிற பாக்கிய ஸ்தானத்துல இருந்தாரு அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய தொழில் அப்படிங்கிற அந்த ஜாதகர் செய்வாரு. அவர் போய் அந்த தொழிலை வந்து தொட்டதற்கு பிறகு அந்த தொழில் மூலமா நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிற அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்க சொல்லலாம். உயர் பதவி அப்படி அந்த ஜாதகர் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும் அப்படிங்க சொல்லலாம். புகழ் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகர் ரொம்ப அதிகமாவே கிடைக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அந்த ஜாதகருடைய தந்தை செய்த புண்ணியம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்க சொல்ல முடியும். அதே போல வெளிநாட்டு பயணங்கள் அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே போல குருவோட ஆசீர்வாதம் அப்படி இருக்கும். அந்த குலதெய்வத்தினோட அருள் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும். இதே வந்து 10ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்திலே இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகருக்கு மிகவும் வலிமையான நிலை அப்படின்னு சொல்லலாம். அதே போல அந்த ஜாதகருக்கு தொழில் வந்து உயர்வு அப்படி அந்த ஜாதகருக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அரசு மரியாதை அப்படி அந்த ஜாதகருக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படி அந்த ஜாதகரை தேடி வரும் அப்படின்னு சொல்ல முடியும். தந்தையோட ஆசீர்வாதம் அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும். கடமையை ரொம்ப சரியா ஆற்றக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். இதே வந்து 10ஆம் பாவாதிபதி 11ஆம் பாவம் ஒரு லாபஸ்தானத்துல இருந்தாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு பெரிய ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில் அப்படி அந்த ஜாதகர் செய்வாரு. அதே போல பதவி உயர்வு அப்படி அந்த ஜாதகருக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நல்ல சமுதாய வட்டம் அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்க சொல்லலாம். அவருடைய சர்க்கிள் அப்படி ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு ஹை ப்ரொஃபைல் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு அமைவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவருடைய சரௌண்டிங்ஸ் அப்படி இருக்கும். அதே போல நண்பர்களால் உதவி அப்படி அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அதே போல தொழில் வந்து வளர்ச்சி அப்படி நண்பர்களால் வரும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். அதே போல அந்த ஜாதகர் நிறைய புண்ணிய காரியங்கள் அப்படி செய்வாரு அப்படிங்கறத சொல்ல முடியும். இதே வந்து 10ஆம் பாவாதிபதி 12ஆம் வீடு அப்படிங்கிற விரயஸ்தானத்துல இருந்தாரு அப்படின்னா வெளிநாட்டுல போய் வாழறது நல்லது, வெளிநாட்டுல போய் பிசினஸ் அப்படி பண்றது நல்லது. அவர் பிறந்த இடத்துல அதாவது நோன் சர்க்கிள் இல்லாம ஒரு அன்னோன் சர்க்கிள் இருந்தாருன்னா அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் அப்படி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும். ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு அப்படி வரும். சேவை, மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் அந்த ஜாதகர் இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அமைதியா இருக்கணும், ரொம்ப தனிமையா இருக்கணும், அந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னு எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும். அவர் வந்து வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு நைட் ஷிஃப்ட் அப்படி அமைவதற்கு கூட நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படி இருக்கு அப்படிங்க சொல்ல முடியும். புரியுதுங்களா? இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் இருக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1500 வீடியோஸ்க்கு மேல பண்ணிருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்க. நிச்சயமா ரொம்ப உபயோகமா இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பத்தி தனிப்பட்ட முறையில் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன தாராளமா தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் 9962410058. நன்றி, வணக்கம்.